இது தெரிந்தால் ஃபேனில் ஒரு தூசி வராது, வாங்கிய புதிது போல் பளபளக்கும். வீட்டில் தினமும் ஃபேன் ஓடிக்கொண்டே இருந்தாலும் சில நாட்களில் அதன் ரெக்கைகளில் தூசி படர்ந்திருப்பதை பார்த்து பலர் ஆச்சரியப்படுவார்கள். இது தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறதே, அப்படி இருக்க தூசி எப்படி ஒட்டுகிறது என்ற கேள்வி நமக்கெல்லாம் வரும். சாதாரணமாக தோன்றும் இந்த விஷயத்துக்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானவை. முதலாவது காரணம், காற்றில் எப்போதும் தூசி இருப்பது. நம்ம வீட்டு ஜன்னல், கதவு வழியாக வெளியிலிருந்து வரும் தூசி மட்டுமில்லை, நாம அணியும் ஆடைகள், படுக்கை ஸ்ப்ரெட், உடலில் இருந்து உதிரும் நுண்ணிய தோல் செல்கள், செல்ல பிராணிகளின் முடிகள், இவை எல்லாமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சிறிய தூசி துகள்களாக காற்றில் கலந்து கொண்டே இருக்கும். ஃபேன் சுழலும் போது அந்த துகள்கள் தொடர்ந்து அதன் அருகே வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது காரணம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஃபேன் வேகமாக சுழலும் பொழுது ரெக்கைகளின் மேற்பரப்பில் சிறிய மின்சார ஈர்ப்பு உருவாகலாம். இந்த மின்சார சக்தி காற்றில் மிதக்கும் லேசான தூசி துகள்களை இழுத்து ஒட்ட வைக்கும். இதனால் சுழன்று கொண்டே இருக்கும் ஃபேனிலும் தூசி படிவது தடுக்க முடியாத ஒன்றாகிவிடுகிறது. மூன்றாவது காரணம், காற்றின் ஓட்ட மாற்றம். ஃபேன் சுழலும் பொழுது காற்று நேராக மட்டுமல்லாமல் வட்டமாகவும் சுழல்கிறது. இதனால் சில பகுதிகளில் காற்றின் வேகம் குறையும், சில இடங்களில் அதிகரிக்கும். வேகம் குறையும் இடங்களில் தூசி துகள்கள் தங்கிவிடும். அதனால் தான் ஃபேன் ரெக்கையின் மேல் பகுதி மற்றும் முனை பகுதிகளில் அதிகமாக தூசி சேர்ந்திருக்கும். நான்காவது காரணம், ஈரப்பதம் மற்றும் எண்ணெய் துகள். குறிப்பாக சமையலறை அருகில் இருக்கும் ஃபேன்களில் சமையலில் வரும் எண்ணெய், புகை, நீராவி, சூடு ஆகியவை சேர்ந்து ஒரு ஒட்டும் படலம் போல உருவாகும். இந்த ஒட்டும் தன்மையால் தூசி இன்னும் சீக்கிரமாக ஒட்டிக்கொள்ளும். அதனால் தான் கிச்சன் ஃபேன் ரொம்ப வேகமாக அழுக்காகி விடுகிறது. ஐந்தாவது காரணம், ஃபேன் ஆஃப் செய்யும் நேரம். ஃபேன் நின்றுவிட்ட பிறகு காற்றோட்டம் இல்லாமல் போகும். அந்த நேரத்தில் காற்றில் மிதக்கும் தூசி துகள்கள் நேராக ரெக்கையின் மேல் அமர ஆரம்பிக்கும். இதுவும் தூசி படிவதற்கான முக்கிய காரணம். இதைவிட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபேன் சுழலும் பொழுது தூசியை முழுவதும் தள்ளிவிடாது. சில துகள்களை மேலே தூக்கி, சில துகள்களை கீழே தள்ளி, சிலவற்றை அதன் மீது ஒட்ட வைக்கும். அதாவது ஃபேன் ஒரு காற்று கலக்கும் இயந்திரம் மாதிரி வேலை செய்கிறது. அதனால் தான் தூசி முழுமையாக அகலாமல் ஒரு பகுதி ரெக்கைகளில் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதனால் என்ன செய்யலாம்? வாரத்திற்கு ஒரு முறை ஃபேன் சுத்தம் செய்தால் நல்லது. ஜன்னல்களுக்கு நெட் போட்டால் வெளியிலிருந்து வரும் தூசி குறையும். வீட்டை அடிக்கடி துடைத்தால் காற்றில் பறக்கும் துகள்களும் குறையும். மொத்தத்தில் பார்த்தால் ஃபேன் எவ்வளவு வேகமாக சுழன்றாலும் தூசி படிவது ஒரு இயல்பான விஷயம்தான். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் இந்த சின்ன சின்ன அறிவியல் காரணங்களை தெரிந்து கொண்டால் இது எப்படி நடக்குது என்ற ஆச்சரியம் நிச்சயம் இன்னும் அதிகமாகும்.